அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே உள்ள இடைவெளியை நீக்க நடவடிக்கை என்ன என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இவ்வளவு பயணிகள் இறந்துள்ளனர் என்பதை ஏற்க முடியவில்லை எனவும் உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்திய ரயில்வே வாரியம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்தியன் ரயில்வே வாரியத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து எதிர் மனுதாரராக சேர்க்க முடிவு செய்திருக்கிறது. ரயிலுக்கும் நடைமேடைக்கும் உள்ள இடைவெளியை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுவரை ரயில் நடைமேடைகளில் சிக்கி 39,015 பயணிகள் சிக்கியிருப்பதை ஏற்க முடியாது எனவும் உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இந்துமதி, அவரிடம் பேசலாம். வணக்கம் இந்துமதி, இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, உத்தரவு என்ன, விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் ஃபரிதா. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜஹாங்கீர் பாதுஷா என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்தியாவில் போக்குவரத்திற்காக அதிகம் பயன்படுத்தப்படும் துறையானது ரயில்வே துறை. இந்நிலையில் ரயில் நிலையங்களில் உள்ள நடைமேடையும் ரயிலுக்கு இடையே உள்ள அதிக இடைவெளி உள்ளதால் இதில் ரயில் பயணிகள் சிக்கி அதிகமாக இறப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேலும் பலர் ஊனமுற்றோர்களாக மாறியுள்ளனர் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாத கணக்கின்படி ரயில் மேடை இடைவெளியில் சிக்கி மட்டும் சுமார் 41,596 பேர் உயிரிழந்துள்ளதாக நாளிதழ்களில் செய்தி வந்துள்ளது. மேலும் ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயிலுக்கும் ரயில் நடைமேடையில் உள்ள இடைவெளியில் சிக்கி மட்டும் 39,015 பயணிகள் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளப்பட்டது. மேலும் ரயில் நடைமேடைகளில் சிக்கியவர்களை மீட்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களிலும் அதிக அளவில் வருகின்றது. எனவே பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு டெல்லி, சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் உள்ள மெட்ரோ ரயில் நிலைய நடைமேடை போல் அனைத்து சாதாரண ரயில் நிலையங்களிலும் உள்ள நடைமேடையின் இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதற்கட்டமாக பயணிகளை அதிகம் கையாளும் முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த சீரமைப்பை தொடங்க வேண்டும் என ரயில்வே வாரியத்திற்கு பலமுறை மனுவானது கொடுத்துள்ளேன். ஆனால் ரயில்வே நிர்வாகம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்திருந்தார். எனவே சாதாரண ரயில் நிலையங்களில் நடைமேடையை மெட்ரோ ரயில் நிலைய நடைமேடை போல் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு இன்று வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஹாரூன் ரஷீத் ஆஜராகி ரயில் நடைமேடைகளில் வேகமாக ரயில் ஏற முயலும் போது இந்த இடைவெளியில் சிக்கி பலர் தினந்தோறும் உயிரிழக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. எனவே டெல்லி, சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள மெட்ரோ ரயில் போல் மாற்ற வேண்டும் என வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் இடைவெளியில் சிக்கி பல்லாயிரம் பயணிகள் உயிரிழந்துள்ளனர், எனவே இதனை சாதாரணமாக ஏற்க முடியாது எனவும் உயிரிழந்தவர்கள் அனைவரும் சாதாரண பொதுமக்களே, எனவே அந்த நடவடிக்கை ரயில்வே நிர்வாகத்தின் கொள்கை முடிவாக ஏற்க முடியாது. எனவே இந்த வழக்கில் இந்தியன் ரயில்வே வாரியத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து எதிர் மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பது குறித்து இந்திய ரயில்வே வாரியம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இந்துமதி.